நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/4/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி என்று மாலை 3:05 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் என்று அதிகாலை 2:21 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் என்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் என்று அதிகாலை 2:21 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று விட்டுக் கொடுக்கும் தன்மை இருந்தால் எல்லா வகையிலும் வெற்றி இருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கை எப்பொழுதும் இருக்கட்டும். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுவது எதிலும் நல்லது. கமிஷன் துறையில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்கள். கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் கூட நல்ல வருமானம் வரக்கூடும். பார்த்து எதையும் செய்யுங்கள். பொருளாதார நிலை சீராக உயரும். கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்ற முடியும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளது. வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்கும். ஓரளவு பிரச்சனைகள் இருக்காது, பார்த்துக் கொள்ளலாம். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். சமூக அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகள் செய்து கொடுப்பார்கள். உறவினரும் வருகை இருக்க கொடுங்க. எல்லோரிடமும் நிதானமாக பேசுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் தடை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக நடைபெறக்கூடும். என்று பெண்கள் முக்கிய முடிவில் எடுப்பீர்கள். தெளிவாக குடும்பத்தை நடத்துவீர்கள். இருந்தாலும் குழப்பம் இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். பெண்கள் எதை நினைத்தும் பதட்டப்பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். குழப்பம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு சக நண்பர்களை அனுசரித்து செல்வது சிறப்பு. என்று மாணவர்கள் பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்பட வேண்டும். சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. வேண்டாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று கூடுமானவரை குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு. பரணி. கண்டிப்பாக சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கூடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இருந்தாலும் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. கிருத்திகை. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். தயவு செய்து எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். குழப்பம் மேற்கொள்ள வேண்டாம். என்று ஓரளவு சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று பெரிய தொகைகளை கூட எளிமையாக ஈடுபடுத்திவிட முடியும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவை பெற முடியும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். பம்பு வழக்குகள்ல உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. மொத்தத்தில் சந்தோஷமான நாளாக இருக்கக்கூடும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பிரச்சனைகள் எழும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நண்பருடன் பேசி எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள்.
ஆலோசனை செய்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடுங்க. கூடுமானவரை இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. வழக்குகளில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்லதொரு தீர்ப்பும் வரக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலுக்காக நீங்க குழம்பி போக வேண்டாம். ஓரளவு எல்லாம் சிறப்பாக இருக்கும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும், பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கூட ஜெயித்து காட்ட முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் வந்து அடுத்தவளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இருந்தாலும் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகள் போன்ற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், ரொம்ப முக்கியம். என்று அனுபவபூர்வமான அறிவு கண்டிப்பாக கை கொடுக்கும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியும் ஏற்படக்கூடுங்க. ரோகிணி. என்று அதிர்ஷ்டவசமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். கூடுதலான சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். விரயம் ஏற்படுத்தி விட வேண்டாம். என்று உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. இன்று நீங்க சிறப்பாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். இன்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிடுவீர்கள். வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு அபார திறமை வெளிப்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. மிதுனம் ராசினியர்கள். என்று எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கையில் கூட காசு பணம் புழங்க கொடுங்க. போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பாராத உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தொழிலை இன்று அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வியாபாரத்தை இன்று மிகவும் சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். உடன் பணிபுரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கூடுங்க. உடன் பிறந்தோரிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மனசுக்குள் தெளிவு உண்டாகக்கூடும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். என்று தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். அனுகூலமான நல்லதொரு செய்திகள் வரக்கூடும். பயணங்கள் கூட லாபகரமாக இருக்க கூடுங்க. வழக்குகள்ல கூட சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதும். என்று பெண்கள் காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இன்னும் சிலருக்கு சுய தொழில் லாபத்தை கொடுக்குங்க. என்று காதல் மற்றும் நெருக்கடியை கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். காதல் நீங்க இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மேன்மையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்களில் நீங்க சிறப்பாக செயல்படுவீர்கள்.
விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். சுகமான நித்திரை என்று ஏற்படக்கூடும். அனைத்து முயற்சிகளிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று நீங்க வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். திருவாதிரை அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியுங்க. உயரமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எடுத்த முடிவில் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூட்டாளிகளையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வீர்கள். எதிலும் நிதானம் இருந்தால் வெற்றி இருக்கும் என்று உங்களுக்கு அனுகூலமான நல்லதொரு பலன் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் என்ற குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். உடன் பிறந்தவர்களுக்கு இடையே கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். கவன சிதறல் தயவு செய்து வேண்டாம். லாபத்தையும் வெற்றியும் கண்டிப்பாக பெறுவீர்கள். முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். செயல்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நீங்க நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளி வட்டார தொடர்புகள் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேன்மையான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்லக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்திலும் ஒற்றுமை நிலைத்து காணப்படக்கூடும். செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படக்கூடும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுகூலமான செயல்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நினைத்த காரியங்களை எப்படியாவது நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வியாபார தரங்களில் உற்சாகமான சூழல் இருக்க கொடுங்க. நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும் என்ற வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிகவும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவரிடம் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். மன அமைதி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளால் கண்டிப்பாக பெருமை ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்திலிருந்து தொந்தரவு கண்டிப்பாக நீங்கும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும் என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு என்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். போக போகத்தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்ற வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும் என்ற நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். என்று குறுகிய தூர பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள் என்று தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பூசம் உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. தொழில் வியாபாரமும் இன்று சீராக இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த லாபமும் கண்டிப்பாக வரக்கூடும். வெற்றிக்காக நீங்க கடுமையாக உழைப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள் என்று உங்களுக்கு சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ஆயில்யம் என்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கூடுதலாக இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தொழிலும் கண்டிப்பாக மேன்மை அடையக்கூடும் என்று உங்களுக்கு வெற்றிக்கான சூழல் சிறப்பாக இருக்குங்க. உடன் பணிபுரிவோர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வெற்றி இருக்கும். பயணங்களால் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அனுகூலமான பலனை அடைய முடியுங்க. தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். நல்லதொரு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கௌரவமான பதவிகளும் தேடி வரக்கூடுங்க. நல்ல நிலைக்கு இன்று நீங்க உயர்ந்து செல்வீர்கள். குடும்ப மகிழ்ச்சிக்காக உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இழந்த பெருமையை மீட்டுக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். புத்தி சாதனையும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வீட்டிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி களை கட்டுங்க. நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். மேலும் மன திருப்தி உங்களுக்கு உண்டாக கூட்டும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகளும் அதன் மூலம் உங்களுக்கு
அனுகூலமான நல்ல பலனும் கிடைக்கக்கூடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு பயணங்கள் லாபகரமாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுலபமாக நடைபெறக்கூடுங்க. காதல் அடுத்த கட்டத்திற்கும் செல்லும். கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. முயற்சிகளை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். கல்வியிலும் சாதிக்க முடியும். லட்சியங்களும் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று நீங்க உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிர்பார்த்த லாபத்தையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மேன்மையான சூழலும் இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தூர தேசத்து பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். கௌரவமிக்க நல்ல செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பூரம், கடல் தாண்டி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது. எந்த ஒரு நிலையிலும் உங்களால் வெற்றி பெற முடியும். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. வரக்கூடிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்மறையாக இருப்பவரிடம் விலகி இருங்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். உத்திரம், நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். வெகு விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று நீங்க நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. ஓரளவு சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள், என்னுடைய மனம் நிலை கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கும். எதையோ நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாகத்தான் இருக்கக்கூடும். இன்று நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி கூட கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திடகார்த்தமான சூழல் கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி கூட உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெரிய தொகையை கூட எளிமையாக பயன்படுத்தி விடுவீர்கள். லாபம் கொஞ்சம் கம்மியாக கிடைத்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களை அனுசரித்து செல்ல கொடுங்க. என்ற அதிர்ஷ்டத்தை தேடிக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். என்று நீங்க விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்று காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி கட்டிவிடும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். முடிவுகளை நீங்க தெளிவாக எடுப்பது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. என்று காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், என்று நீங்க வெகு விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆழ்ந்த சிந்தனை என்று வெளிப்பட கொடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று நீங்க உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக செயல்பட்டால்
எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பண சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம் என்று பொறுமையாக செயல்படுவீர்கள். எதிலும் நிதானமாக காணப்படுவீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய அம்சம் இருக்கின்றது என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். சித்திரை கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள மூடும். குழப்பங்களுக்கு ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும் என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் ஏற்படக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனையை கூட நீங்க கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெற முடியும் என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கூடிவிடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று ரகசியம் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். சில இடங்களில் குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்களும் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கும். யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம். துலாம் ராசினியருக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நுணுக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெற்றி மீதும் வெற்றியும் கண்டிப்பாக வரக்கூடும். பெரிய தொகையை கூட எளிமையாக பயன்படுத்தி தொழில நல்லதொரு லாபம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். வார்த்தைகள தெளிவு ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. இன்று உற்றார் உறவினரின் அன்பும் ஆதரவும் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடுங்க. எதிலும் சுபிக்ஷம் உண்டாகக்கூடும். பெண்கள் கூடுமானவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எதிலும் அவசரப்பட வேண்டாம். பெண்களுக்கென்று முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாங்க. இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் நுணுக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று செய்யும் செயலை மட்டும் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு புரிந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். சுவாதி திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கூடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்க கூடுங்க. தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடுங்க. என்று நீங்க முடியாத காரியத்தை எல்லாம் முடித்து காட்ட முடியும். எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் என்று ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண விரயம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். என்று உங்களுக்கு தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். எதிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழம் இருக்கும். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று இனிமையாக பேசி எதிலும் வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும், பார்த்துக் கொள்ளுங்கள். அடிப்படை தேவைகளை எல்லாம் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகக்கூடும். சந்தித்த நபரால் இன்று சந்தோஷம் ஏற்படக்கூடும். பணிகளை இன்று விரைவாக முடித்து நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு பலனையும் நீங்க அனுபவிக்க வேண்டும்.
பார்த்துதான் பேச வேண்டும். வேண்டுமென்றே சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். அதனை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ஓரளவு ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்கின்றது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் கொஞ்சம் நீங்க சரியான முறையில் அணுகினால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக நீங்க உயர்த்தப்படுவீர்கள். வெகு விரைவாக செயல்படக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாகத்தான் இருப்பார்கள். எல்லோருக்கும் இன்று எல்லா வகையிலும் நீங்க கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். அது ரொம்ப முக்கியம். சிலர் வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லையும் கொடுப்பார்கள். அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ஓரளவு ஜெயித்து காட்டக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. விருச்சிகம் ராசினியர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் குதூகலம் பிறக்கும். சற்று நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்கும். பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் என்று திறமையாக செயல்படக்கூடும். வாழ்க்கையில சுலபமாக ஜெயித்து விடக்கூடுங்க. பெண்களுக்கு என்று நுணுக்கங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்கள் இன்று அடிப்படை வசதியையும் பார்த்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும். என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு இன்று அடிப்படை வசதிகள் கண்டிப்பாக வரக்கூடும். தடைகளை உடைத்திருந்தும் கல்வியில் ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. சில இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். யாரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. அனுஷம் என்ற குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனமாக பேசுங்கள். நடப்பவை எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகத்தான் நடக்க கொடுங்க. யாரும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகினால் வெற்றி பெற முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள். கண்டிப்பாக திருமணத்தை சீக்கிரமாக முடித்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள் என்று கொஞ்சம் எதிலும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். என்று உடைய தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். உற்சாகமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். முயற்சிகளில் தடைகளை சந்தித்தாலும் வெற்றி இருக்கும். பொருளாதார நிலையில் நல்ல நிலைக்கு செல்ல முடியும். சில சங்கடங்கள் உருவாக்கி பின்னர் எல்லாம் சரியாக கூட்டும். எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். எதை பற்றியும் நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நல்ல காரியங்களை எல்லாம் தள்ளி போட வேண்டாம். அது மட்டுமில்லை, குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். சிறு தவறு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால் கவனமாக நீங்க எதிலும் ஈடுபட வேண்டும். கவனம் என்பது உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த நல்ல விஷயங்கள் வெளிப்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உரிய நல்ல பலனை கண்டிப்பாக அடைவீர்கள். குடும்பத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன்மையாக பேசி 2 காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தகப்பனாருடன் வீண் தகராறுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏதிலும் உங்களுக்கு பயம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் நல்ல நிலைக்கு செல்வீர்கள். வாழ்க்கையும் அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று காதல் குழப்பத்தையே கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும்.
கல்வியில் உங்களால சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று மன அமைதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சில இடங்கள்ல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைவாக கருத வேண்டாம். வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடுங்களாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். பார்த்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. போராட்டம் இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனைய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையும் கண்டிப்பாக வாழ்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்லுங்கள், அது போதும். உத்திராடம் இன்று நிறைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. மனதிற்கு இனிய செய்திகளும் வரக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். லட்சியங்கள் என்று கைகூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு போராட்ட குணம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். உங்களுடைய தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். நல்ல நிலைக்கு இன்று நீங்க உயர்ந்து செல்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். உடைய பலம் எது, பலவீனம் எது என்று கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். வலிமை மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறைய கொடுங்க. பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உடனே எல்லாம் சரியாகிவிடும். குடும்பத்தில் உள்ளவர்களும் சுபிக்ஷமாக இருப்பதினால் எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். நீங்கள் துணிந்து எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதனை படைக்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த சிக்கலும் கண்டிப்பாக தீருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் கண்டிப்பாக குறையும். மற்றவர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில முக்கிய முடிவுகளும் இன்று நீங்க எடுப்பீர்கள். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். பெண்கள் பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளலாம். காதலை நினைத்து சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். யதார்த்தமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். என்ற திருமண முயற்சிகள் கூட கை கொடுக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. திருவோணம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க ஓரளவு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. அவிட்டம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சுகமான நித்திரை என்று ஏற்படக்கூடுங்க. வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாக கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். என்ன ஒன்று தேவையில்லாத குழப்பமும் கொஞ்சம் இருக்கும், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள்
இன்று நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். பொறுப்பாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத நபர்களுடன் பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். அது மட்டுமில்லை, சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் ஏற்பட்ட மன கஷ்டமும் சரியாகி விடக் கொடுங்க. நிகழ்கால தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான வாழ்க்கையும் கண்டிப்பாக வாழ முடியுங்க. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பெரிய பிரச்சனைக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சந்தோஷமான நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்கின்றது. இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. அப்படியே வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முக்கியமாக வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. யாரையும் இன்று நீங்க தயவு செய்து கடிந்து கொள்ள வேண்டாம். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெளிப்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அது மட்டுமில்லை, பங்காளி சனிகள் கூட ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதையும் நேர்மையாக பேசிவிடுவீர்கள், நேராக பேசிவிடுவீர்கள். உங்கள் திறமைக்கு தீனி போட்டது போல் இருக்கக்கூடும். வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். கடன்கள் விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதையும் பேசி தீர்க்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலனும் வரக்கூடும். பிள்ளைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். இன்று மனதில் இருந்த குழப்பமும் கண்டிப்பாக நீங்கும். தெளிவு பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை நினைத்து தயவு செய்து குழம்பி போக வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாகும். என்று மாணவர்கள், படிப்பில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். தேர்வு முடியும் வரை கவனமாக இருங்கள். தேர்வு முடிந்தாலும் அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். எப்படியாவது அதை கடந்து தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளை ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. முயற்சிகளில் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். பூர்வீக சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். ஓரளவு காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சோதனையில் நாம் கடந்து கொள்வீர்கள். என்ன ஒன்று, ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். கண்டிப்பாக கவனம் கொள்ளுங்கள். புரட்டாதி. இன்று ஓரளவு கண்டிப்பாக விருப்பங்கள் கைகூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அபாரமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லுங்கள். தெளிவான முடிவு கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், இந்த அபரிவிதமான திறமை வெளிப்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடித்தான் வரக்கூடுங்க. நீங்கள் தான் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். பங்காளி சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. என்று திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். சில இடங்களில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குழப்பங்கள் சரியாவதற்கு உங்க கையில் தான் உள்ளது. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது ரொம்ப முக்கியம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டதை கூட சரி செய்து கொள்வீர்கள். இந்த அபரிவிதமான வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க
அற்புதமாக எதிர்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மன மகிழும் செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். நிலையான வருமானத்திற்கு கூட ஒரு வழி அமைத்துக் கொள்வீர்கள். என்று எதையும் சிந்தித்து மட்டும் செயல்படுத்துங்கள். அது ரொம்ப முக்கியங்க. டக்கென்று முன்கோபப்பட்டு விடுவீர்கள். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வது மிக நல்லது. யாரை நம்புவது, நம்பக்கூடாது என்ற குழப்பமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். சூழ்நிலை நீங்க தான் சாதகமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பெருமைப்படும் விதமாகத்தான் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். என்று பெண்கள் குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். காரியங்கள் எல்லாம் தனக்கு கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இனிமையாக பேசி காரியங்களை ஈடுபடும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. தயவு செய்து பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மாணவர்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். என்று கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய அம்சம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். என்று உண்மையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்களும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, திருமணத்திற்காக தயாராகுங்கள். நல்லதொரு முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. ரேவதி. பங்காளி சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். துரிதமாக செயல்படக்கூடிய சூழலும் உருவாகக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். நல் வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க பதட்டமான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். என்று ஓரளவு விரைவாக செயல்பட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.